Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் குழிப்பணியாரம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம வெல்லத்தை காய்ச்சி எடுத்துடலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஃப்ளேவருக்காக ஒரு 3-4 ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த வெல்லத்தில் இருக்க சின்ன சின்ன கல், மண் அந்த மாதிரி இருந்தால் அது எல்லாமே வடிகட்டி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஆல்ரெடி வெல்லம் காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. மொத்தமாக ஒரே டைமாக சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு இருக்குது பார்த்தீங்களா? கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை எக்ஸ்ட்ரா எல்லாம் கம்மி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்மளுக்கு குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பணியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக நெய்யை நீங்கள் ஊற்றியே இதை நீங்கள் குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இந்த குழிப்பணியாரத்தில் இந்த மாவு ஊற்றிட்ட பிறகு ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வெளியே எடுத்துட்டேன். 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு குழி பணியாரம் ரெடி ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக ரவை சேர்த்துருக்கோம்ல, அதனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதில் நம்ம கோதுமை மாவு, வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம் இதை. நான் இதில் சேர்த்துக்கிற வெல்லம் ஸ்வீட் ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாக இருக்காது. கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெல்லம் ஆட் பண்ணிக்கிங்க. ஈவினிங் டைமில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.